ஹாய் ஹலோ இன்றைக்கி என்னோடய டே எப்படி போச்சுன்றதை தான் நான் வீடியோவாக எடுத்து காமிச்சிருக்கேன். காலைல எழுந்திரிச்சதும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு தலைக்கு நான் ஆயில் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் சிஸ்டர் தான் எனக்கு ஆயில் வச்சு விட்டா தலைக்கு எனக்கு எவ்வளோ ஆயில் வச்சாலுமே எனக்கு சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். அதனால நான் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நான் எப்போவுமே அப்ளை பண்ணுவேன். எனக்கு இன்றைக்கி என் சிஸ்டர் தான் அப்ளை பண்ணி விட்டா ஆயிலு. அப்ளை பண்ணி முடித்ததும் எங்கள் அப்பா தேங்காய் உடைச்சாங்க. அந்த தேங்காயில் இருக்க தண்ணி கொடுத்தாங்க. அந்த தேங்காயில் இருக்க தண்ணியை தான் நான் இப்போ குடிக்கிறேன் காலையில். அது எல்லாருக்குமே பிடிக்கும். தேங்காய் எப்போ உடைச்சாலுமே அந்த கிண்ணத்தை எடுத்துகிட்டு போய் அந்த தண்ணி வாங்கி குடிக்க பிடிக்கும். அப்புறமா எங்கள் அம்மா மதியம் சமைக்கிறதுக்காண்டி எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. காயெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபுல்லாமே. மதியம் எப்போவுமே மதியத்துக்கும் சேர்த்து எங்கள் அம்மா காலையிலேயே எப்போவுமே சமைச்சிருவாங்க. சமைச்சு முடித்ததும் எனக்கு டிஃபன் சாப்பிட்றதுக்காண்டி காலைல இட்லி மீன் குழம்பு கொடுத்துருந்தாங்க. அதை தான் நான் சாப்பிட்டேன். எங்களோட கிச்சன் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. கிச்சன் ரொம்ப கலீஜியாக இருக்குது. அதில் நானும் என் தங்கச்சியும் ஃபுல்லாத்தையும் ஷேர் பண்ணி பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நானே வாஷ் பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். எப்போவுமே நாங்கள் ஷேர் பண்ணி தான் வீட்டில் ஒர்க் பண்ணுவோம். ஒரே ஆளாக பண்ண மாட்டோம். அப்புறம் எங்கள் அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க மதியானத்துக்கு. எங்கள் அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் தேங்காய் பால் சாதம் அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. காலையில் இங்கே பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வச்சுட்டாங்க. காலையில் மீன் குழம்பு அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காண்டி ஃபிஷ்ஷுக்கு மசாலா போட்டு ஊற வச்சுருந்தாங்க ஃபுல்லாமே. அது ஃபுல்லாக எப்போவுமே ரொம்ப நேரம் ஊறினா தான் அது டேஸ்ட் இருக்கும் அப்படின்றதுக்காண்டி முன்னாடியே நாங்கள் மசாலா போட்டு வச்சுருவோம். அப்புறம் எங்கள் அம்மா குக் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் எங்கள் அப்பாவும் லைனிங் ட்ரெஸ்ஸுக்கு லைனிங் எடுக்கிறதுக்காண்டி இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப்புக்கு கிளம்பிட்டோம். என் ட்ரெஸ்ஸு இங்கே ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தேன். அதுக்கு லைனிங் கேட்டிருந்தாங்க. அதுக்காண்டி நானும் எங்கள் அப்பாவும் கடைக்கு போயிருந்தோம். அப்புறம் நாங்கள் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே எங்கள் பெரியப்பா இஞ்சி மரப்பா கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னோடய மூஞ்சி ரியாக்ஷன்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் அதை. அது எனக்கு சுத்தமாக ஒரு மாதிரி காரமாக இருந்துச்சு, பிடிக்கவே இல்லை. அப்புறமா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வாங்கிட்டு. வீட்டுக்கு வந்ததும் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஈவினிங் பேக்கிங் போட்டு கடைக்கு கொடுக்கணும் அப்படின்றதால மாவு அரைச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே அப்புறம் லஞ்சு சாப்பிட்டோம். மதியானத்துக்கு லஞ்சு சாப்பிட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா மாவு பேக்கிங் போட்டிருந்தாங்க. அம்மாவும் தங்கச்சும் மாவு எல்லாத்தையும் பேக்கிங் போடுற வரைக்கும் நான் போய்ட்டு குளிச்சுட்டு டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கள் அப்பா எப்போ வீட்டில் இருந்தாலுமே டீ கேட்பாங்க. அதனால சொல்லிவிட்டு டீ போட்டு என்னோடய விலாக் அவ்வளோதான். பாய்.